வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிவகாசி சட்டமன்ற தொகுதி, சிவகாசி மாநகர கழகத்திற்குட்பட்ட திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமானது 27/4/2025 அன்று விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 60 மற்றும் 61க்கு திருத்தங்கல் பசும்பொன் நகரில் உள்ள நர்சரி பள்ளியில் வைத்தும், பூத் எண் 94, 95, 96, 66, 69, 74, 75க்கு திருத்தங்கல் ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் வைத்தும், பூத் எண் 62, 67, 68, 70, 71, 72, 73க்கு திருத்தங்கல் திருவள்ளுவர் காலனி சமுதாய கூடத்தில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். உங்கள் நம்பிக்கை என்றைக்கு வீணாகாது. நீங்கள் கடுமையாக அதிமுகவுடைய வெற்றிக்காக பாடுபடுங்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்பார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டி. ஜான் மகேந்திரன் அவர்கள் மற்றும் மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் எம். சுரேஷ்குமார், திருத்தங்கல் மேற்கு பகுதி கழக செயலாளர் வி. சரவணகுமார், வட்ட கழக செயலாளர்கள் கே. கூடலிங்கம் ராஜு, பி. சேது, முருகன், முருகேசன், பி. ஆறுமுகசாமி, ஜி. பாலகோபாலசுவாமி, எம். டி. ராஜ்குமார், அன்புப்பிரியா, சிவகாசி சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் எஸ். செல்வின், திருத்தங்கல் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் பி. கோவில் பிள்ளை, மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் இ. லாசர் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தை திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம். பி. கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.